நமோ நமஹ. சந்தியாவந்தனம் செஷன் 1 இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். அதனுடைய சப்ஜெக்ட் மேட்ரு என்ன, அது யாருக்கெல்லாம் இது பொருந்தும், அதனுடைய பயன்கள் என்னென்னு பார்த்தோம். லட்சக்கணக்கில் செலவழித்து கூடல் போடுறோம். நம்ம நிறைய செலவழித்து நல்லா பண்ணுறேன், நிறைய பேரை பார்த்துருக்கேன். அதுவும் இந்த காலத்தில் சின்ன குழந்தைகள் கூட பண்ணுறேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த வயசில் கரெக்டாக அந்த மனசில் வேண்டாத விருத்திகள்லாம் வரத்துக்கு முன்னாலேயே ஸ்லேட் க்ளீனாக இருக்கும்போதே நல்ல ப்ரோக்ராம் போட்டு விட்டுறேன். ஆனால் அதோட பயன்களை அடையணும் இல்லையா? அதுக்கு அதை பண்ணினா தானே அதனோட பயன்களை அடைய முடியும். அதை முதல்ல அப்பா அம்மாக்கள் சுற்றத்தார்கள்லாம் அதை புரிஞ்சுட்டு பண்ண வைக்கணும். அப்போது இப்போ இந்த செஷன்லேருந்து நம்ம மந்திரத்துக்கு போய் மந்திரத்தோட அர்த்தத்துக்கு போகலாம். ஃபஸ்ட்டு மந்திரம் ஆச்சமனம். ஆச்சமனம்னா சிப்பிங் ஆஃப் வாட்டர். 3 தரம் அப்படியே கையை மடிச்சுண்டு, இண்டெக்ஸ் ஃபிங்கரையும் நம்ம தம்பையும் மடித்து வச்சுட்டு கையை குடிச்சுண்டு அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுண்டு சிப் பண்ணணும். அச்சுதாய நமகா ஒருத்தரம் சிப் பண்ணணும், அனந்தாய நமகா ரெண்டாவது, கோவிந்தாய நமகா அப்படின்னு பண்ணணும். அப்புறம் கையை தொடச்சிக்கணும். இதை என்ன செய்யணும்னா, அந்த ஆச்சமனம் கிழக்கை நோக்கியோ அல்லது வடக்கு நோக்கியோ தான் பண்ணணும். மேற்கு நோக்கியோ தெற்கு நோக்கியோ பண்ணக்கூடாது. புரிஞ்சுதா? அப்போ மந்திரங்கள் என்ன மந்திரம் சொல்கிறோம்னா, இங்கே அச்சுதாய நமகா. அச்சுதாய நமகான்னு என்ன அர்த்தம்? தனது நிலையிலிருந்து வழுவாது இருப்பவனுக்கு நமஸ்காரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிறக்கிறதே தன் நிலையிலேருந்து வழுவுறது தான். ஏன் பிறக்கிறது? யார் பிறக்கிறா? இந்த உடம்பு தானே பிறக்கிறது. உயிர் பிறக்கிறதா? இல்லையே, உடம்பு தானே பிறக்கிறது. அப்போது இந்த உடம்பு தேகம்னாங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, அதுதான் மிஸ்டேக், ஃபெயில் பண்ணுறது. தட்ஸ் அ கிரேட்டஸ்ட் மிஸ்டேக். அது இல்லாதவனுக்கு நமஸ்காரம்னா என்ன அர்த்தம்? நீ பிரம்மண்டாங்கிறது இந்த மந்திரம். இந்த என்னோடய வீடியோட மெயின் தாத்பரியமே இதோட இம்ப்ளைடு மீனிங் ஆஃப் திஸ் மந்த்ரா தான் பண்ணணும். ஜஸ்ட் அச்சுதாய நம்மன்னா யாரோ ஒரு கடவுள் நினச்சிட்டு பண்ணக்கூடாது. அது இருக்குது, அதை வச்சுட்டு உனக்கு ஒரு சித்த சுத்திக்கு யூஸ் பண்ணிக்கும். ஆனால் அதோடைய தாத்பரியம் என்னென்னு புரிஞ்சுக்க வேண்டாமா? ஸோ நான் உடம்பு கிடையாது. ஐ ஆம் நெவர் பார்ன், ஐ வில் பி நெவர் டெட், பிகாஸ் ஐ ஆம் த கான்ஷியஸ்னஸ் விச் இஸ் ஆல்வேஸ் தேர். ஐ ஆம் சத்தியம். அதான் அர்த்தம் அச்சுதாய நமகாக்கு. அனந்தாய நமகான்னு என்ன? அனந்தாய நம, இடம் காலம் பொருள்களோடு லிமிட்டேஷன் இல்லாமல் இருக்கிறவன். எகெயின் one thing you think of that which is not having the limitation of space, time and objects, consciousness. இல்லையா? அப்போ நீ தான் அது. எகெயின் இது வேணாத தத்துவத்தை தானே சொல்கிறது. இது ஆத்ம நமஸ்காரம் தான், நம்மளுக்கு நாளே பண்ணிக்கிறது தான். அப்போ இந்த கேள்விகள் வரணும். எதுக்கு இந்த வேர்டு ஏன் யூஸ் பண்ணினா? அச்சுதாயனை ஏன் சொல்கிறேன், அனந்தாயனை? அப்போ இப்போ தான் நம்ம புரியும். இது பாருங்கோ, இந்த வேதாந்த சாரத்தை எவ்வளோ அழகாக கொடுக்குறா பாருங்கோ. ஐ விஷ் நம்ம கூணெல்லாம் போடும்போது எவ்வளவோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அந்த வாத்தியார் எல்லாருக்குமே, குழந்தைகள் வரவா, அவளுக்கு எல்லாம் இந்த மாதிரி அர்த்தத்தை சொல்லி, இதோட தாத்பரியத்தை சொல்லி, இதோட பயனை சொல்லாக்க கண்டிப்பாக இட் வில் பி அ கிரேட் மோட்டிவேஷன். நம்ம சாப்பாடுக்கு எவ்வளோ செலவழிக்கிறோமோ, மந்திரத்துக்கு எவ்வளோ டைம் எடுக்கிறோமோ, ட்ரெஸ்ஸுக்கு எவ்வளோ வைக்கிறோம், ஹாலுக்கு, வீடியோவுக்கு, ஃபோட்டோகிராஃபிக்கெல்லாம் எவ்வளோ செலவழிக்கிறோம். கூட ஒரு 1 hour அவர் உட்காந்துண்டு எல்லாருக்குமே அதை வீடியோ எடுங்களேன். அதை வீடியோ எடுத்துன்னா அந்த குழந்தையோட கொடுத்து விடுங்களேன், அந்த ஃபோனில் போட்டு விடுங்கோ. ஸோ அந்த குழந்தைக்கும் தெரியும், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே. ஸோ டைரக்ட் மீனிங் மட்டும் சொன்னால் போகாது, இம்ப்ளைடு மீனிங்கும் சொல்லணும். ஸோ அச்சுதாய நமகான்னாக்க கான்ஷியஸ்னஸ். யார் பிறக்கலையோ, யார் இறக்க முடியாதோ அவனுக்கு நமஸ்காரம். அனந்தாய நமகானா கான்ஷியஸ்னஸ், எல்லா இடத்துலையும் இருக்கிறவனுக்கு நமஸ்காரம். ஏன்னா அவன் மட்டும்தான் இருக்கான், அது மட்டும்தான் சத்தியம். கோவிந்தாய நமகா. கோவிந்தாய நமன்னா கோவுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. பசுக்கு கோன்னு சொல்லலாம், வேதங்களுக்கு கோன்னு சொல்லுவா. ஓகே, அப்போது வேதங்களால் அறியப்படுபவனுக்கு நமஸ்காரம். மீனிங் யார்? நீ தான் பிரம்மம். பாருங்க, எல்லாம் தான் சொல்கிறார். என்ன பியூட்டிஃபுல்லாக காயின் பண்ணியிருக்கா பதிலாவா. ஸோ கோவிந்தானா உலகத்தை காப்பவனுக்கு, பசு மக்களெல்லாம் காப்பவனுக்கு, வேதங்கள் மூலமாக அறிபவனுக்கு,
வேதத்தை படித்தவனுக்கு. ஸோ இந்த 3 வேர்டு, அச்சுதாய நமக, அனந்தாய நமக, கோவிந்தாய நமக, இந்த 3 மந்திரத்துக்கும் நாமத்ரயி வித்யா. பாருங்க, இது ஒரு நாலெட்ஜ். மந்திரம் மட்டும் இல்லை, இது ஒரு நாலெட்ஜ். ஸோ எவ்வளோ பவர்ஃபுல் மந்திரம். அச்சுதாய நமக, அனந்தாய நமக, கோவிந்தாய நமக. இப்படி சொல்லும் போதே நம்ம உடலும் மனசும் பியூர் ஆகுது. தண்ணியை கொடுக்கும்போது பியூரிஃபை ஆகுதுங்கிறத நினச்சிக்கணும், அந்த பாவம் இருக்கணும். புரிஞ்சுதா? அதை பண்ணிட்டோம்னாக்க இந்த மந்திரம். அது எப்படி பிரயோகம் சொல்லிட்டேன். கிழக்க பார்த்தோ வடக்க பார்த்தோ பண்ணணும். கையை அப்படி வச்சுண்டு வெள்ள ஹிருதயம் வர ஒரு சொட்டு இருந்தாலும் போகும், பண்ணினா போகிறோம். அப்போது இதோடைய ஆச்சமனத்தோடையே இன்னொரு பார்ட்டு பின்னு சொல்லாச்சுன்னா அங்கே வந்தனம். ஒவ்வொரு பாகங்களுக்கும் வந்தனம் பண்ணுறோம். எப்படி? கேசவா இல்லை, கேசவ வி ஆர் அட்ரஸிங். நாராயண, மாதவ, கோவிந்த, விஷ்ணு, மதுசூதன, திரிவிக்ரம, வாமன, ஸ்ரீதர, ரிஷிகேஷ, பத்மநாப, தாமோதர. எல்லாத்தையும் ஹரஸ்வமாக சொல்கிறேன். கேசவா, நாராயணாலாம் இல்லை, கேசவ, நாராயண, மாதவ, கோவிந்த, விஷ்ணு, மதுசூதன, திருவிக்ரம, வாமன, ஸ்ரீதர, ரிஷிகேஷ, பத்மநாப, தாமோதர. கேசவ, இதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னாக்க அழகிய தலை முடிய உடையவனே. அப்போ இந்த கேசவான்னு சொல்லும்போது என்ன செய்யணும்னாக்க ரைட் சிக்க ரைட் தம்பால் தொடணும். கேசவ அப்படின்னு தொடணும். அப்புறம் நாராயண, பார்க்கடலில் உறைபவனே. அப்போது அது எனக்கு அதுக்கு என்ன சொல்லணும், லெஃப்ட் சீக்கை ரைட் தம்பால் தொடணும். கேசவ இங்கே தொடரும், நாராயண இங்கே தொடரும். மாதவ, லக்ஷ்மியின் பதிக்கே. அப்போ என்ன செய்யணும், ரைட் ஐயை ரைட் ஃபிங்கராக தொடணும். ஸோ மாதவ, கோவிந்த இந்த வரலால் இங்கே தொடணும். கோவிந்தன்னு சொல்லும்போது லெஃப்ட் ஐயை ரைட் ஃபிங்கரால் தொடணும். விஷ்ணு, ரைட் நாஸ்ட்ரில்ஸை வந்து விஷ்ணு இங்கே வந்து தொடணும். ரைட் நாஸ்ட்ரில்ஸை ரைட் இண்டெக்ஸ் ஃபிங்கரால் தொடணும். மதுசூதன, அதே ரைட் ஃபிங்கர் லெஃப்ட் நாஸ்ட்ரில் வரணும். மதுசூதன. அப்புறம் திருவிக்ரம, காது, வலது காதை சின்ன லிட்டில் ஃபிங்கரால் தொடணும். இங்கே வந்து திருவிக்ரம. வாமனங்கிறது லெஃப்ட் இயரை லிட்டில் ஃபிங்கரால் தொடணும். ஸ்ரீதர, வாமனாச்சா. அப்புறம் ஸ்ரீதர, ரைட் ஷோல்டரை வந்து மிடில் ஃபிங்கரால் தொடணும். இந்த மிடில் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, எல்லாத்தோட பெரிய ஃபிங்கர், அதை ரைட் ஷோல்டரில் தொடணும். ஸ்ரீதர, ரிஷிகேஷ, அதே ஃபிங்கர் மிடில் ஃபிங்கரால் இடது தோளை தொடணும். பத்மநாப, வயத்து போகிய எல்லா விரலையும் சேர்த்து வச்சு தொடணும். எல்லா விரலையும் சேர்த்து வயத்து தொடணும். தாமோதர, அதே மாதிரி எல்லா விரலையும் சேர்த்து தலையை தொடணும். புரிஞ்சுதா? இப்போது அர்த்தத்தை பார்த்தோமா. கேசவனா அழகிய தலைமுடி உடையவனே, நாராயணன பார்க்கடலில் உறையவனே, மாதவன லக்ஷ்மியின் பதியே, கோவிந்தன உலகத்தை காப்பவனே. நம்ம பார்த்தோம் கோவிந்தத்துக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது பார்த்தோம். விஷ்ணு, எங்கும் நிறைந்தவனே. மதுசூதன, மது என்ற அரைக்கனை அழித்தவனே. திரிவிக்ரம, 3 அடிகளால் உலகை தாண்டியவனே. வாமன, சிறிய வடிவம் தாங்கியவனே. ஸ்ரீதர, லக்ஷ்மியை மார்பில் தரிப்பவனே. ரிஷிகேஷ, புலன்களின் நாயகனே. பத்மநாப, உலருக்கு காரணமான தாமரையை நாபியில் கொண்டவனே. ஏன்னா பிரம்மா அதுலேருந்து தானே வந்தார். தாமோதர, ஸ்ரீகிருஷ்ணனுக்கு தான் தாமோதரன பேர். ஏன்னா அந்த உதரத்துக்கு வந்து வயறு, தாமன கயறு, தாயாரால் கயிற்றால் கட்டப்பட்டவனே. இதெல்லாம் சொல்கிறோம். இதெல்லாம் சொல்லி அங்கே வந்தனம். ஒவ்வொரு பாட்டிலையும் ஒவ்வொரு கடவுளை நினச்சிண்டு எல்லாம் பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் தான். ஏன்னா நம்ம என்ன செய்ய போகிறோம், காயத்ரி, சாவித்ரி, சரஸ்வதி எல்லாம் நம்ம கூப்பிட போகிறோம் இல்லையா. அதனால் இது வந்து ஆச்சமனம் ஆயிடுது. இப்போ 2வது மந்திரம் என்னது, விக்னேஸ்வர தியானம். என்ன காரியம் பண்ணாலும் தடங்கள் வராமல் இருக்கணும் இல்லையா. இப்போ இந்த விக்னேஸ்வர தியானம் சொல்லும்போது இந்த 2 கையும் அப்படி பிஸ்ட் பண்ணிட்டு நெத்தியில் கொட்டிக்கணும் 5 தரம். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம்
ஸ்லோகம் சொல்கிறேன். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்ன உபசாந்தையே. இப்போது பதம் வைஸ் பிரித்து அர்த்தம் சொல்லலாம். சுக்லாம் பரதரம், சுக்ல அம்பரதரம், சுக்லன வெள்ளை, அம்பரன ஆடை, தரம்னா அணிந்தவனை. தியாயேத் அவனையெல்லாம் நம்ம எல்லாம் தியானம் பண்ண போகிறோம். தியாயத்துங்கிறது எல்லாத்துக்கும் சேர்த்துக்கணும். விஷ்ணும் எங்கும் வியாபித்திருப்பவனை, சசி வர்ணம், சசினா சந்திரன் மூன், சந்திரத்தோடு நிறைய நிறமுடையவன், வெள்ளை நிறமுடையவனை. சதுர்புஜம் 4 கைகளை உடையவனை, சதுர்னா 4, புஜன்னா கைகள், 4 கைகளை உடையவனை. பிரசன்னவதனம், இது எல்லாருக்கும் வேணும், நல்ல கனிவான முகம் உள்ளவனை. அவரை தியானம் பண்ணணும். இந்த சுக்லாம்பரதம் சொல்லும் போதே பிள்ளையார மனசில் நினச்சிட்டு சொல்லணும். விக்னமெல்லாம் போகணும், இந்த குவாலிட்டிஸ்லாம் நம்மளுக்கு இருக்கணும்னு நினச்சிக்கணும். பிரசன்னவதனமாக இருக்கணும், சாந்தமாக இருக்கணும், எப்போதும் சிரிச்ச முகமாக இருக்கணும். சர்வ விக்ன உபசாந்தையே, சர்வ விக்ன எல்லா விக்னங்களும் நீங்குவதற்காக தியாயேத் தியானம் செய்ய வேண்டும். ஓகே, எடுத்தா விக்னேஸ்வர தியானம் எடுத்து அப்போது இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா, கொட்டிக்கணும். ஏன்னா இங்கே கொட்டிட்டா என்னன்னா, இங்கே தலையில் உள்ள இருக்கிற அமிர்தங்கள்லாம் இருக்கு இல்லையா, எல்லா நாடிலையும் இறங்கி ஃபுல் உடம்பை ப்யூரிஃபை பண்ணுற மாதிரி 5 தடவை கொட்டிட்டு அதை மாதிரி பாவிச்சுட்டு பண்ணணும். இதை பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தாப்பில் பிராணாயாமம். பிராணாயாமம் வந்து ஈஸியாக அதே ஒரு 10-15 நிமிஷம் போகும். அடுத்த செஷனில் பண்ணலான் இருக்கேன். நன்றி. எல்லோரும் சந்தியாவந்தனத்துக்கு பண்ண ஆரம்பிச்சுட்டு முள்ள இதில் பிரவர்த்திக்கணும்.